சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு பொண்ணு கல்யாணமான புதுசுல அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா எதையுமே எதிர்பார்க்க மாட்டா. அவளோட எதிர்பார்ப்புகளை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே அதுக்கப்புறம் சௌந்தர்யா கோவப்படவே மாட்டா. உன்கிட்ட சந்தோஷமா நடந்துப்பா. செல்லக்குட்டி, என்னமா அது? ஹாய் செல்லக்குட்டின்னு செல்லமா தானே சொன்னேன். அதுக்கு என்னமோ பயங்கரமா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இப்படி பதறி அடிச்சு எந்திரிச்சு நிக்கிற. சரி வா செல்லக்குட்டி, இது உனக்கான இடம். கமான் கமான் கமான்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, யாரு கேட்டு என் பக்கத்துல வந்து படுத்தீங்க? என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்கிறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஏன் கிட்ட கேட்கணும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து பெட்ல படுக்கிறதுக்கு வைஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிறது ரொம்ப புது ரூல்ஸா இருக்கே. அப்படியெல்லாம் கேட்கணுமா என்ன? ஆமா, கண்டிப்பா கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு என் மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. புரிஞ்சுதா? போங்க, இங்க நீங்களே படுத்து தூங்குங்க, நான் போறேன். ஏய் செல்லக்குடி, செல்லக்குடி, ஏய் செல்லக்குடி நில்லு. பில்லோவை கையில எடுத்துக்கிட்டு எங்க போற? இப்ப எதுக்கு நீங்க ரூமை லாக் பண்றீங்க? நீங்க இருந்து போக கூடாதுன்னா என்ன இங்க இருந்து போக விடாம தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? நான் உன் ஹஸ்பண்ட்மா. இதெல்லாமா நான் உனக்கு ஞாபகப்படுத்த முடியும்? ஹஸ்பண்ட்னு பெருமையா சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான தகுதியும் இருக்கணும். அது உங்களுக்கு இருக்கா? நான் ஒரு ஹஸ்பண்டுக்கான தகுதியோட இருக்கிறதா தான் நினைக்கிறேன். அது கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற ஒரு ஹஸ்பண்டுக்கான தகுதியா? அப்படி ஒரு காரியத்தை மானங்கெட்ட ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. அததான் நீங்க பண்ணிருக்கீங்க. உன்னை அடிச்சது சரின்னு நான் எப்பவும் நியாயப்படுத்தவே இல்லையே. அது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டா மட்டும் பத்தாது. நீயும் பதிலுக்கு என் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிரு. அப்பதான் இனி எப்பவும் என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க கூடாதுங்கிற புத்தி எனக்கு வரும். ஓகே? என்கிட்ட நீங்க முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்கிறதுக்காக நானும் அதே முட்டாள்தனத்தோட நடந்துக்க முடியாது. உங்கள மாதிரி மிருக குணம் பிடிச்சவன் நான் கிடையாது. நீ என்னதான் சொன்னாலும் இப்ப நீ பதிலுக்கு என்ன அடிக்காததுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உனக்கு என் மேல இருக்கிற லவ் தான். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றனோ அதை விட அதிகமா உனக்கு என் மேல லவ் இருக்கு செல்லம். அதனால்தான் நான் உன்னை அடிச்சப்ப கூட நீ வீட்டை விட்டு வெளியிலேயே போகல. என்ன நான் சொல்றது சரிதானே? ஓ, துரைக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? இந்த கதையெல்லாம் இங்க கிடையாது ராசா. எனக்கு உங்க மேல லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்களா வீணா அப்படி கற்பனை பண்ணிக்காதீங்க. ஓகே? அப்புறம் என்ன சொன்னீங்க? நீங்க அடிச்சதும் நான் ஏன் வீட்டை விட்டு போலன்னு கேட்டீங்களா? நான் அன்னிக்கே என் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பேன். ருத்ரா அம்மா தான் என்ன தடுத்து எந்த காரணத்துக்காகவும் இங்க இருந்து போக கூடாதுன்னு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டுதான் நான் இப்ப இங்க இருக்கேன். மத்தபடி உங்க மேல இருக்கிற லவ்வுக்காகலாம் நான் ஒண்ணு இங்க இருக்கல. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன அடிச்ச விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை என்னால பெருசு பண்ணிருக்க முடியும். அவங்க கிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லங்கிறதுனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். எப்பவுமே இப்படியே இருப்பேன்லாம் நினைச்சுக்காதீங்க. இன்னொரு முறை என் மேல நீங்க கை வச்சீங்க, அப்புறம் இந்த சௌந்தர்யாவை வேற மாதிரிதான் பாப்பீங்க.